ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோவில் புளியோதரை சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் கடையை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சேனல் எப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இப்போ இதில் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கோவில் புளியோதரை பொடி நம்ம போன வீட்டில் போட்டிருக்கோம். அந்த பொடியை வச்சு தான் இன்னைக்கு புளியோதரை செய்ய போகிறோம். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கடுகு, போட்டுக்கலாம். இப்போ சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா வெந்துடுச்சு. மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இல்லை சால்ட் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கிண்டிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுத்து. கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். போன வீடியோவில் போட்ட புளியோதரை பொடி போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வறுத்து வச்ச கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வடித்து வச்ச சாதத்தில் கருவேப்பிலை, புளியோதரை பொடி, வேர்க்கடலை, புளி குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டிக்காச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோவில் ஸ்டைல் புளியோதரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள்.